வாய் அம்மை அல்லது பொண்ணுக்கு வீங்கி என்பது மம்ப்ஸ் என்ற வைரஸ் பரவலால் ஏற்படும் நோய். சிறு குழந்தைகள் முதல் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகளையே இந்த நோய் அதிகமாக தாக்குகிறது. முகத்தில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள் வீக்கமடைந்து காணப்படுவது மம்ப்ஸ் நோய்க்கான அறிகுறி. அதன் பிறகு காய்ச்சல், உடல் சோர்வு, காதுக்கு கீழே வலி போன்றவை ஏற்படும். ஒருவரிடம் இருந்த மற்றொருவருக்கு பரவும் தன்மை கொண்ட இந்த நோய் காற்றிலும் பரவக்கூடியது. நோய் தடுப்பு முறைகள் அறியப்படாத காலத்திலேயே இந்த நோய் உலகம் முழுவதும் பரவி வந்தது. மம்ப்ஸ் நோயை தடுக்க அனைத்து குழந்தைகளுக்கும் MMR எனப்படும் தடுப்பூசியை செலுத்தி வந்தது மத்திய அரசு. 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு மம்ப்ஸ் நோயின் பரவல் குறைந்ததால் அதற்கான தடுப்பூசி செலுத்துவது நிறுத்தப்பட்டது. தற்போது தமிழகத்தில் மம்ப்ஸ் நோய் தாக்குதல் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்நோயின் பாதிப்பு அதிகமாக உள்ளது. அதிலும் குறிப்பாக பெரியகோட்டை அருகே உள்ள பிள்ளமநாயக்கன்பட்டியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மம்ப்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு பள்ளி மற்றும் அங்கன்வாடியில் படிக்கும் குழந்தைகளே மம்ப்ஸ் நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். ஒரே வீட்டில் 2 அல்லது 3 பேருக்கும், ஒரே தெருவில் 10 முதல் 15 பேருக்கும் இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மம்ப்ஸ் நோயின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் பொதுமக்கள் பலர் வேப்பிலை மற்றும் மஞ்சளை வைத்து அம்மை நோய்க்கு வழங்கும் பழைய சிகிச்சையை குழந்தைகளுக்கு அளித்து வருகின்றனர். மம்ப்ஸ் நோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, பெண்களுக்கு கருப்பை குறைபாடு ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். மம்ப்ஸ் நோய் வேகமாக பரவி வருவதால் பிள்ளமநாயக்கன்பட்டி கிராமத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மருத்துவ முகாம்களை நடத்தி மம்ப்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் சந்துரு.